ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ஸ். ஆப்டிடியூட்னா என்ன, ரீசனிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ் மட்டும் உருவாக்கப்பட்டது. வாங்க டாபிக் குள்ள போலாம். வாட் இஸ் ஆப்டிடியூட்? ஆப்டிடியூட் என்றால் ஆப்டிடியூட் எபிலிட்டி டு certain task or skills naturally or through training. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு செய்யறது. அந்த திறமை அப்படிங்கிறது நம்ம ஒரு பிறப்புல இருந்தே இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்மளுடைய பயிற்சிகள் மூலமா கத்துக்கிட்டதா இருக்கு. அதை டெஸ்ட் பண்றதுங்கிறது தான் ஆப்டிடியூட். அதுதான் ஆப்டிடியூட்னு சொல்றாங்க. இதை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டிதான் பேங்கிங், இன்சூரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி, உங்களுடைய மென்டல் ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் செக் பண்ற விதமா இந்த டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸாம்லலாம் இந்த ஒரு ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு டாபிக் மெயினா இருக்கு. ஆப்டிடியூட எப்படி சொல்லுவாங்கன்னா, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், வெர்பல் ஆப்டிடியூட். அதாவது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு சீரீஸ்ல இருக்கும், ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆர்டர்ல இருக்கும். இடையில கண்டுபிடிக்கிறது, இடையில டேஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, பிளாங்கா கொடுத்துருவாங்க. அந்த பிளாங்க் இடத்துல என்ன வரும், எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும். இதுதான் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க இது மென்டல் ஹெல்த் அண்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வாட் இஸ் ரீசனிங்ஸ்? ரீசனிங்ஸ் the ability to think, understand and form conclusions logically. கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு லாஜிக்கல், இதை வச்சு நம்ம யோசிக்கக்கூடிய திறன், புரிஞ்சிக்கக்கூடிய திறன், ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரக்கூடிய திறன். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங். ஒரு இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங், உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் சேர்ந்ததுதான் இந்த ரீசனிங்ஸ். ரீசனிங்ஸ் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வெர்பல் ரீசனிங்ஸ், the second one's non-verbal reasonings. Next, importance of aptitude and reasonings topic. இது எதுக்கெல்லாம் இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் யூஸ் ஆகுது, முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பேங்கிங், இன்சூரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல சம் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் சிச்சுவேஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம், யோசிக்கக்கூடிய திறன்களை டெவலப் பண்ணிக்க விதமா இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் அமையுது. நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங், முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள், அது ஈஸியா அமைய விதமா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை டெவலப் பண்ணுது இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக் அப்படின்னு. இது நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, டெய்லி பிராக்டிக்ஸ் அண்ட் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய எஃபோர்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டண்டா அமையுது. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ். ஆப்டிடியூட் கீழே ஒரு இவ்வளோ டாபிக்ஸ், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது உங்களுடைய மென்டல் ஹெல்த், பிரெயின் ஹெல்த்தை ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய விதமா வச்சுக்கு. ஆப்டிடியூட் கீழே என்னென்ன டாபிக்லாம் வருதுன்ட்டு, இது எல்லாமே இந்த ஆப்டிடியூட் கீழே வரக்கூடிய டாபிக்ஸ்.
number system, average, LCM and HCF, ratio and proportion, percentage, partnership sequence and series, time and work, pipes and systems, time and distance, boats and streams, calendar, problems based on age, clocks, profit and loss, permutation, combination, probability, diagnometric, geometric, mensuration, data sufficiency, data interpretation, mixtures and allocations, simple interest and compound interest. இது எல்லாமே ஆப்டிடியூட் டாபிக் தான். இது எல்லா டாபிக் இந்த ஈச் டாபிக்ல இருந்தும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. ரொம்ப ஒரு ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்து ரீசனிங்ஸ் கீழே இந்த இவ்வளோ டாபிக் இருக்கு. இந்த ரீசனிங்ஸ் கீழே வந்து வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங்ட்டு 2 டைப்ஸ் இருக்கு. அதுல இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆல்பா நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் பசல்ஸ், alphanumeric series, alphabet test, analogy, arithmetical operation, assertion and reason, relations, classifications, coding, decoding, data sufficiency, decision making, directions and test, eligibility test, inequalities, inserting the missing characters, logical sequence test, logical Venn diagram, missing input, mathematical operation, number series, numbers ranking and time sequence test, puzzles test, sequential output tracing, sitting arrangement, situation reaction test, syllogism. இது எல்லாமே ரீசனிங்ஸ்க்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் தான். இது எல்லாமே நிறைய டாபிக்ஸும் இருக்கு. How to approach these topics? இதை நம்ம எப்படி கத்துக்கிறது? First, basics. Learn the basics first. அடிப்படை என்னங்கிறத கத்துக்கணும். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கத்துக்கணும். ஒவ்வொரு டாபிக்ல இருந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த டாபிக்ஸ்க்காக ஒதுக்கி இந்த ஒரு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நாலேஜ் ஸ்கில்ஸ்க்காக ஒதுக்கி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுடைய ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ரிவ்யூ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். கடந்த கால எக்ஸாம்ஸ் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்படி கொஞ்சம் நம்மளுடைய இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட், சிம்பிள் அப்ரோச், சிமிலர் அப்ரோச், ஷார்ட்கட் கால்குலேஷன்ஸ். எல்லா டாபிக்கும் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தடை அனலைஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அண்டர் ப்ரெஷர் கீழே ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஆப்டிடியூட் இப்போ ரீசனிங் இது ரிலேட்டடா நீங்க பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு கீழே நம்ம இந்த டைம் மேனேஜ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் 20 minutes 40 questions, 20 minutes 25 questions, 20 minutes 35 questions. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா பெரிய கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியாவும் ரொம்ப ஷார்ட்டஸ்டாவும் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்க 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு, 16 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது என்ன சீக்வன்ஸ்ல இருக்கு, என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2, then 4, then 8. இந்த ஆர்டர் கவனிங்க. 2, 4, 8. அப்ப then 16. இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 32. 2 plus 2, 4. 4 plus 4, 8. 8 plus 8, 16. 16 plus 16, 32. இந்த மாதிரி ஆர்டர். இது மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 2, ரீசனிங்ஸ். ரீசனிங்ஸ் இந்த ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஏ பி சி, இது ஒரு ஆர்டர். ஓகேங்களா? அடுத்து டி இ எஃப். இப்போ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இங்க என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து பார்த்தாக்கல ABCDEF அப்படி இருக்கு அப்படின்னு போட்டுருக்கேன். ஆனா இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இதுக்கான ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? BCD 5 plus 3. இங்கேயும் அதே மாதிரி பிளஸ் 3, இங்கேயும் அதே மாதிரி பிளஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். டி இருக்கு, EFG. இ இருக்கு, FGH. F இருக்கு, GHI. இப்போ நான் இங்க சிம்பிளா கொடுத்துட்டேன். ஆனா இதே வந்து இங்க ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, ஆனா அதுக்கு அடுத்து வந்து இங்க F வரலாம். இங்க வந்து F. இங்க F போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் அதுக்கான டிஃபரன்ஸ் எத்தனை நம்பர்கிட்ட எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சுதான் வந்து நம்ம பண்ணணும். இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்குன்னா
அடுத்து இங்க என்ன வரும் 4. இங்க வந்து I வரும். இந்த மாதிரி ரீசனிங்ஸ் எல்லாம் தான் ஸ்கின் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டெசிஷன் ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த இடத்துல இதுதான் வரும், இந்த இடத்துல இந்த முடிவு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பிராக்டிஸ் ரிசர்ச். இது எங்கெங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பிக்ஸ், Cheeks for Cheeks, Fred Weinstein, etc. etc. Books are mostly by the book name is R.S. Agarwal. Aptitude, quantitative aptitude, the name. Then verbal and non-verbal reasonings. 2 books are available in R.S. Agarwal. The author name is R.S. Agarwal. This book is in the book உங்களுக்கு very helpful for develop your aptitude skill and reasoning skill. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால் டு ஆக்ஷன் ஃபார் சேல்ஸ். நம்மளுடைய அடுத்த வீடியோ நம்பர்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தென் குயிக் ரீகேப். இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட், எபிலிட்டி டு பெர்ஃபார்ம், ரீசனிங் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், அடுத்து டெய்லி பிராக்டிஸ் மேட்டர்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதோட நம்மளோட இந்த செஷன் கம்ப்ளீட்.